ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷி விலாக்ஸ். நான் சுஷ்மி. இன்னைக்கு டே வந்து கொஞ்சம் பிஸியாகவும் அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாகவும் இருந்துச்சு. மார்னிங்கே கிளம்பி அம்மா கூட வெஜிடபிள்ஸ் வாங்க வேண்டிய வேலைலாம் இருந்ததுன்னு ஷாப்பிங்க்கு போயிட்டேன். இது வரைக்கும் நாங்கள் சரவணால பட்டு செக்ஷன் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு போய் பார்த்தோம். கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்துட்டு அர்ஜென்ட்டாக ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்புனேன். அதெல்லாம் தான் இந்த vlogல பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெஜிடபிள் செக்ஷனுக்கு வந்தாச்சு. லாஸ்ட்ல தான் வெஜிடபிள்ஸ் இருக்கு. ஆனா எங்க அம்மா பாத்தீங்களா, போற வழியிலலாம் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துன்னே தான் போவாங்க. எத்தனை வாட்டி பார்த்தாலும் அதை பார்ப்பாங்க தான். அது அவங்கள மாத்த முடியாது. நானுமே அப்படிதான். எனக்கு பிடிச்ச செக்ஷன்ல எத்தனை வாட்டி பார்த்தாலுமே அந்த பொருளை நின்று பார்த்துட்டு தான் வருவேன். ஸோ இந்த பீட்ரூட் பவுடர் வந்து எடுக்கலான்னு பார்த்தேன், ஃபேஸ் மாஸ்க் போடுறதுக்காக. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸா, 99 போட்டிருந்தாங்க. இதை வாங்கிக்கவான்னு அம்மா கிட்ட கேட்டா, நீ ஆல்ரெடி வச்சிருக்கிறதுலாம் காலி பண்ணிட்டியான்னு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. ஓகேன்ட்டு நான் வச்சுட்டு வந்துட்டேன். சரி, இன்னொரு நாள் போகும்போது வாங்கிக்கலான்னு. இந்த மாதிரி அங்கே நிறைய மெஹந்தி பவுடர் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அப்புறமா வெஜிடபிள் செக்ஷனுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது, அவ்வளோ கூட்டம். எதுக்கு இவ்வளோ கூட்டம்னு எங்களுக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது. நாளைக்கு அமாவாசை, அதாவது அமாவாசைக்கு முன்னாடி நாள் நாங்கள் ஷாப்பிங்க்கு போயிருந்தோமா, அதனால தான் அவ்வளோ கூட்டம். எதுவுமே எடுக்க முடியல. எடுக்கிறதுக்குள்ளேயும் எல்லாமே வந்து காலி ஆயிடுது. நிறைய பீஸ் வந்து டேமேஜாவும் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்க எப்பவுமே சரவணால தான் வந்து இப்போ வெஜிடபிள்ஸ் வந்து ரீசெண்டா வாங்கிட்டு இருக்கோம். அங்க பிரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாவும் இருக்கு. அண்ட் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாவும் கிடைக்கிற மாதிரி இருக்கிறதுனால நாங்க அங்கதான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். மஷ்ரூம் கிரேவி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ஸோ சீக்கிரமா அதை செய்யணும். எக்ஸ்பைரி டேட் வேற 14th ஆகஸ்டோட முடியுதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளேயும் செஞ்சிடணும். மேகி செக்ஷனுக்கு வந்து பார்த்துட்டு இருந்தேன். நான் நிஜமாவே வந்து மேகி பிராண்ட்ல வந்து புதுசா இருக்க மேகிலாம் வந்து இங்கே தான் பார்த்தேன். சிக்கன் எல்லாமே புதுசா வந்துட்டு இருக்கு. சீஸ்லாம் நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி சாக்லேட் செக்ஷன்ல கொஞ்சம் நிறைய நேரமே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். டிஃப்ரெண்டான சாக்லேட்ஸ்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. நிறைய புது புது நேம்ல வந்து நான் அந்த சாக்லேட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அங்க கொஞ்ச நேரம் டைம் ஆயிடுச்சு எங்களுக்கு. மார்ஷ்மெலோஸ் அந்த குட்டி குட்டி கேண்டீஸ் எல்லாமே வந்து நிறைய வச்சிருந்தாங்க. எங்க அம்மா வந்து இந்த மார்ஷ்மெலோனா என்னன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு மார்ஷ்மெலோஸ் பிடிக்குமா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க இந்த மாதிரி சாக்லேட் செக்ஷன்லாம் போனீங்கன்னா ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு வருவீங்களா, இல்லை டக்குன்னு வந்துடுவீங்களான்னு அதுவும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு சாக்லேட்ஸ்னா வந்து ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு கீழே போகும்போது தான் சாரீ செக்ஷனை பார்த்தோம் பாருங்க. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அந்த கலெக்ஷனும் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ கிளிப்பிங்லேயே வரும், பாருங்க. ஸோ இதுதான் வந்து டாப்லர் சாக்லேட். எனக்கு ரொம்ப நாளாக வந்து இதை சாப்பிடணும்னு ஆசை. நான் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனா இல்லையான்னு சொல்லுங்கள். டாப்லர் தானே அதோட நேம். நீங்கள் இது சாக்லேட் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 வருது. கண்டிப்பாக ஒரு நாள் வாங்கி அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்க்கணும். நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்த்டேக்கெலாம் சாக்லேட்ஸ் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி பாக்கெட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இவ்வளோ சாக்லேட்ஸையும் பார்த்துட்டு சாக்லேட் வாங்காமல் இருக்க முடியுமா? அதனால புதுசா வந்து ஸ்னிக்கர்ஸ்ல ஒரு க்ரீம் ஃப்ளேவர்னு ஒண்ணு வந்திருந்தது. ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் இன்ஃப்யூஸ் பண்ண மாதிரி. அந்த சாக்லேட் ஒன்று வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஃப்யூஸ் சாக்லேட் வந்து அம்மா எடுத்தாங்க. உங்களுக்கு என்ன சாக்லேட் வந்து ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபேவரட் சாக்லேட் என்னன்னு. சப்போஸ் யாருக்காச்சும் நம்ம சாக்லேட்ஸ்லேயே நிறைய டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து கிஃப்ட்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வாங்கணும்னா கூட கண்டிப்பாக வந்து இங்கே விசிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ சாக்லேட்ஸ் வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க. நானுமே வந்து எனக்கே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு பில் கவுண்டருக்கு போயாச்சு. அப்புறம் நான் சொன்னல ஒரு சாக்லேட் எடுத்தேன்னு, அதை அங்கேயே ஓப்பன் பண்ணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு வர அந்த சாக்லேட்லாம் பார்த்தோன்னே பசி வந்துருச்சுல. ஸோ சாப்பிட்டுட்டு அப்புறமா பில்லிங்லாம் முடிச்சுட்டு அங்கேயே வந்து லஞ்ச் சாப்பிட்டோம். லெமன் ரைஸும் பிரிஞ்சியும் வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் தான் ஆச்சு. ஒன்று ஒன்று 25 ருபீஸ். டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு கீழே போகும்போது தான் அந்த பட்டு சாரி செக்ஷன் வந்து பார்த்தோம். நான் நினச்சேன் இதெல்லாம் வந்து 50,000 அந்த ரேஞ்சில் இருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் இது வரைக்கும் உள்ளே போய் பார்த்ததே கிடையாது. அப்புறம் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது, நார்மலான ரேஞ்சில் தான் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்து 1+1 ஆஃபரில் வச்சுருந்தாங்க. ஒன்று வாங்கினா ஆஃப் ரேட்டில் கொடுப்பாங்க. நிறைய நியூ மாடல் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. எல்லா சாரியுமே வந்து சூப்பராக இருந்தது. அப்புறமா இந்த டார்க் மெரூன் கலர் வந்து இப்போல்லாம் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக டைம் வரும்போது அந்த சாரியை வந்து வாங்கணும். அதுக்கப்புறமா 2 ப்ளவுஸ் வர நானும் அம்மாவும் கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தோம். அங்கே லைனிங்லாம் வாங்கணுன்றதுக்காக. அதை நாங்கள் மறந்தே போயிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே தான் ஞாபகம் வருது.
நெறைய சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. அபூர்வா சில்க், விசித்ரா சில்க், அப்புறம் கிஃப்ட் சில்க் சாரீஸ்லாம் கூட இருந்துச்சு. இந்த டார்க் கிரீன் என்னவோ எனக்கு பார்த்ததுமே ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ, அத எப்படி இருக்குன்ட்டு நான் வச்சு பார்த்துட்டுருந்தேன். அதுக்கப்புறமா இந்த சாரீலாம் பார்த்தீங்கன்னா, 1150 வருது. சாஃப்ட் சில்க் சாரீஸ். இது வந்து உங்களுக்கு ஆஃப் ரேட்ல கூட குடுப்பாங்க. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல தான் எல்லாமே இருக்கு. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா, நியூ கலெக்ஷனா இருந்துச்சு. இந்த பேட்டர்ன் ஒர்க்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த மாரி வந்து இங்க நெறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தாராளமா நம்மளுக்கு புடிச்சத வந்து எடுத்து பார்க்கலாம். அவங்களும் வேணும்னாலும் நமக்கு வந்து எடுத்து காமிக்கிறாங்க. அங்கேயே கவுண்டர்ல வந்து நெறைய பேர் கேட்டாங்க. இந்த மாரி சாரீஸ்லாம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோன்னு. அதெல்லாம் வந்து கஸ்டமர் சர்விஸ் வந்து நல்லாருக்கும். நீங்களும் போனீங்கன்னா, சரவணா லெஜெண்ட் சரவணால வந்து செக் பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரா கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இன்னொரு நாள் வந்து நாங்க தனியாவே வாங்குறதுக்காக வந்து போய் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ எடுத்து போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அங்க ஐடியாக்கு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஹரிபரியா ஒரு ஃபங்ஷனுக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஃபங்ஷனுக்கு நான் இந்த ட்ரெஸ் தான் போட போறேன். என்ன ஃபங்ஷன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டுக்கு பிரைட் டு பி ஃபங்ஷன் தான் பண்ண போறோம். கோட் வந்து ஒயிட்டுன்னு தான் வச்சிருந்தாங்க. நமக்கு எப்பவுமே பிளாக் தானே பிடிக்கும். அதனால வந்து நான் பிளாக் கலரே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கவுன் தான் வியர் பண்ணியிருந்தேன். இது என்னோட ஃபேவரட் கவுன். இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மேக்ஸி கவுன் செம்ம சூப்பரா இருக்கும். நீங்களும் வந்து இது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ப்ரொவைட் பண்றேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்புறமா இன்னைக்கு வந்து நான் சிம்பிளா தான் வந்து மேக்கப் பண்ண போறேன். நார்மலா வந்து ஃபேஸ் கிரீம் போட்டுட்டு, பவுடர் அப்ளை பண்ணிட்டு, ஐப்ரோ, ஐலைனர், லிப்ஸ்டிக் போட்டு முடிச்சுக்கிறேன். முக்கியமா வந்து இதில ஹேர் கிளிப் தான் வந்து ஸ்பெஷலே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃபைனலா இந்த மாதிரி தான் கிளம்பியிருக்கேன். ஹேர் கிளிப் பாருங்களேன். இப்போ நான் ரீசென்ட்டா வந்து சரவணா ஸ்டோர்ல தான் அத வந்து வாங்கியிருந்தேன். இது ஆன்லைன்லயும் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு லிங்க் வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க. நான் லிங்க் ப்ரொவைட் பண்றேன். ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் லுக் அண்ட் எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பேக்க மாட்டிட்டு நாங்க கிளம்பியாச்சு. ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. நானும் என்னோட ஃப்ரெண்டும் டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது எல்லாமே வந்து என் ஃப்ரெண்டு Zeptoல ஆர்டர் பண்ணிட்டா. இதோட பேக்கேஜே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கிட்லயே வந்து நமக்கு தேவையான எல்லா திங்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. நீங்க யாராச்சும் உங்க ஃப்ரெண்டுக்கு பிரைட் டு பி ஃபங்ஷன் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த கிட் வாங்கி நீங்க ட்ரை பண்ணலாம். இது நாங்க Zeptoல தான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோம். பலூன்ஸ் அந்த டெக்கரேஷன், வால் டெக்கரேஷன் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒண்ணு ஒண்ணா நாங்களும் டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னோட ஃப்ரெண்டும் நானும் சேர்ந்துமே வந்து பலூனை வந்து ஊதி ரெடி பண்ணிட்டோம். ப்ரௌனும் ஒயிட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு ப்ரௌன் ஒரு ஒயிட்டுன்னு அந்த மாடலில் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். அரேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி இந்த டெக்கரேஷன் பண்ணது செம்ம ஹாப்பியாக போச்சு. என்னோட ஃப்ரெண்டுமே நாங்கள் வீட்டுக்கு வந்திருந்தோன்னு லேஸ் இதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருந்தா. அப்படியே ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டே டெக்கரேஷனை முடிச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் டெக்கரேஷன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறமா கேக்கும் ஆர்டர் பண்ணிட்டோம். கேக்ல வந்து வேர்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் மிஸ் டூ மிஸ்ஸஸ்ன்னு போட்டிருந்தோம். ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. என் ஃப்ரெண்டுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நான் வேற எதுவுமே டின்னர் சாப்பிடல. சாக்லேட் ஹார்லிக்ஸ் மட்டும் குடிச்சிட்டு தூங்கிட்டேன். ஸோ இன்னைக்கான டே இப்படிதான் போச்சு. ரொம்ப ஹாப்பியா போச்சு. என்னோட vlog பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதே மாதிரி டே இன் மை லைஃப் vlog வந்து நிறைய போடலாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ட்ரை பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.